தியா குட்டி அதுக்குள்ளே தூங்கிட்டான். 6 மணி தானே ஆகுது. அதுக்குள்ள என்ன தூங்கிட்டா இன்னைக்கு? மதியம் தூங்காம இருந்திருப்பா போல. அதான் அம்மா அப்ப தூங்க வச்சுட்டாங்க. இம்மா, வாமா. மா, காப்பி போட்டு வச்சிருக்கேன், எடுத்தாரவா? சூடு பண்ணி கொண்டாரவா? ஏம்மா முன்னாடியே போட்டீங்களா? உன் பிள்ளைதான் வெட்டி வேணும்னு அவ்வளோ அடம். சரின்னு காப்பியை போட்டு கொடுத்தேன். இப்போ குடிச்சேதான் தெரிஞ்சிச்சு. டபக்குன்னு என் மடியிலே படுத்து தூங்கிட்டா. ஏம்மா மதியம் தூங்கலையோ அவ? தூங்கலடி. என்ன சேட்டை தெரியுமா? அதையும் இதையும் தூக்கி போட்டு டம்மு டம்முன்னு உருட்டுறாடி வீடே ரெண்டாவது. அப்படி இப்படின்னு இப்போதான் தூங்குறா. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், தூங்கவே வைக்க முடியல என்னால். துணியும் துவைக்க முடியல. துணி துவைக்க போனால் அங்கே வந்து நான் துவைக்கிறேன்னு தண்ணியில் அலம்பிட்டு ஆட்டம் போடுறா. சளி பிடிச்சிச்சின்னா அதுக்கு வேற செலவு பண்ண அதுக்கு வேற செலவு பண்ணுறதுக்கு நம்ம காசுக்கு எங்கே போவோம்? நானும் அந்த ஆக்கிலேயே துணி துவைக்காமையே உட்காந்துருந்தேம்மா. இப்போ தான் தூங்குனா. சரின்னு டக்குன்னு துணியை துவைச்சி போட்டு டீயை போட்டு வச்சிருந்தேன். முதவே நீ வந்ததும் போய் சூடு பண்ணி கொடுத்துக்கிறோன்ட்டு சூடு பண்ணி எடுத்தாட்டம்மா. இருக்கட்டும்மா. மத்தியானம் சாப்பிட்டியாத்தா? சாப்பிட்டேன். கேட்கணுன்னு இருந்தேன், அவங்கிட்டலாம் எதுக்குமா சாப்பாடு கொடுத்து விட்றியா? ஏமா? நான் வந்தேன், எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லதே. ஓ மவ இருக்காளே, சித்தப்பா, சிவா சித்தப்பா அப்படின்னு ஒரே கூப்பாடு. உடனே வந்துட்டேன். என்ன ஏதுன்னு பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குடி. நான் தான் சொன்னேன்ல, அவங்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதியா. எந்த பொருள் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு. நான் பட்னியாக கூட கிடந்திருப்பேன். சாப்பாடை முதல்ல எதுக்கு அவங்கிட்ட கொடுத்து விட்டியா? ஆனால் சொல்லியிருக்கலம்மா அவங்ககிட்ட, அவங்ககிட்டலாம் சாப்பாடை கொடுத்து விடாதியேன்னு. அவன் எப்படா நம்ம வழிக்கு வருவோம்னே நினச்சிட்டு தீரவன். அவன்கிட்ட போய் சாப்பாடை கொடுத்து விடலாமா நீங்கள்? இல்லைத்தா, பசியோடு கிடப்ப, பட்னியாக கிடப்ப, அதுக்கு தான் பார்த்தேன். இல்லைன்னா நான் ஏன் அவங்ககிட்ட கொடுத்து விட போகிறேன்? கொடுத்து விடாமல் இருந்திருப்பேனே. அவனை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு பார்த்துக்கோங்க. ஆஃபீஸில் வந்து நிற்கும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? கண்டபடி பேசி விட்டுருப்பேன். ஏதோ ஆஃபீஸாக போச்சு, நானும் அமைதியாக இருந்தேன். சரி போனால் போதுன்னு பசி வேற, அதான் வாங்கிட்டேன் பாக்ஸை. இல்லைன்னா போடான்ட்டு விட்டுருப்பேன். சரி வீடு, நான் இன்னும் அப்படியெல்லாம் கொடுத்து விட மாட்டேன். ஐயோ புள்ள எந்திரிச்சிருவா போலம்மா. எழுப்பட்டுமா, நைட்டுக்கு தூங்க மாட்டாளேம்மா. ஓ மகளை நீ எழுப்பி வச்சுக்கிறிவியோ. ராத்திரிக்கு என்ன சுடட்டும்? இட்லியை சுடவா தோசையை சுடவாடி? மாவு இருக்கா? ஆளுக்கு 2 தோசை சுடுங்க போதும். இட்லி எதுக்கு? சரி அப்போ இட்லியே சுட்டுக்குருவோம்மா. அம்மா தோசை சொன்னேம்மா. தோசைன்னு சொல்கிறேன், உங்கள் காதில் இட்லின்னு கேட்குதா? இப்படி தான் மறந்து போயிடுறேன். காலையில் உன் பேக்குக்குள்ளே அந்த டப்பாவில் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. நான் என் குறி நம்ம அடியிலே வச்சுருக்கேன், அப்புறம் வாங்கிட்டு போன்னு சொல்லி வாங்க போய் வச்சுட்டேன். நீ மறந்துட்டு போயிட்ட. இந்த மாதிரி மறந்து போயிடுது வயசாக. என்னம்மா பண்ணுறது, வயசும் ஆயிடுச்சுல்ல. ஆமாத்தா வேணும். போர் அடிக்குதுமா. தியாக்குட்டி எழுப்பவா? எழுப்பு நைட்டுக்கு தூங்காத அப்புறம். தியாகுட்டி, சுட்டியை தூங்க வைக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஒரு சவுண்டு விட்டா எந்திரிச்சிட்டா பாரு. இவ எப்படா எந்திரிக்கணும் இருப்பா. அம்மாச்சி அடிக்கிறாங்க, தூங்கு சொல்றாங்கம்மா. பிள்ளை அடிச்சியா? தூங்குன்னு சொன்னியாம்ல. நீயும் ஒரு திடி புரியாம பேசுவ. ஆத்தா வச்சு மகாலாச்சி என்னமோ பண்ணுங்க. நான் போய் டீயை சூடு பண்ணி எடுத்தாரேன். தியா டீ குடிச்சியா? குடிச்சிட்டியா தங்கம்? தியாக்குட்டிக்கு இன்னைக்கு ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது சூப்பரான ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டி. ஸ்நாக்ஸா? வாங்க, சர்ப்ரைஸா அம்மா காமிக்க போறேன். ஆமாதியா. சரி பேசிக்கிட்டு இருங்கம்மா. போமா, போயிட்டு காஃபி எடுத்தா. சரியா. தியா என்ன இப்ப தூக்கம்? அம்மா தூங்கு சொன்னாங்க, படுக்க வச்சு தூங்க வச்சுட்டாங்கம்மா. உங்க சத்தம் கேட்டுச்சா? தூங்கும்போது டபக்கு எந்திரிச்சிட்டேம்மா. அச்சோ அப்படியாதியா? கியூட் குட்டி. அம்மா சர்ப்ரைஸ் சொன்னீங்கல்ல, என்னதும்மா? யா குட்டிக்கு இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னதும்மா? தேங்காய் பர்பி. போங்கம்மா, எப்போ பார்த்தாலும் தேங்காய் பர்பி, கடலை மிட்டாயி, எள்ளு மிட்டாயி தான் வாங்காதீங்கம்மா. மிட்டாயி, டார்க் மிட்டாயி, டார்க் சாக்லேட்டு, சாக்லேட் மிட்டாயி, டைரி மில்க்கு, ஃபைவ் ஸ்டார், இது வாங்கிட்டு வர மாட்டேங்கிறீங்க? தியா நேத்தே என்ன சொன்னேன் நான்? இதெல்லாம் சாப்பிடக்கூடாது,
உடம்புக்கு கெடுதல் சொன்னேல தியா. ஆமா. அதான் தியா, கடைக்காரங்களே குட்டி பாப்பாக்கா வாங்கிட்டு போறீங்க, குட்டி பாப்பாக்கு இதெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க தியா. சரி ஓகேன்னு நானும் வந்துட்டேன். கடைக்காரங்க அப்படியேம்மா சொன்னாங்க? ஆமா தியா. சரிம்மா, நான் இனிமே நீங்க வாங்கிட்டு வரதே சாப்பிடுறேன். மிட்டாய், டார்க் சாக்லேட் கேட்க மாட்டேம்மா. வெரி குட், குட் கேர்ள் தியா நீ. தேங்காய் பர்பி கொடுங்கம்மா. வா, அம்மாவோட ஹேண்ட்பேக்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வரியா? சரிம்மா. என் பொண்ணு செல்ல குட்டி, கியூட் கேர்ள். அமுதா. என்னம்மா? என்ன எதையும் நினைச்சு அழுவுறியா? அழுகாம எப்படிம்மா? எங்களெல்லாம் விட்டுட்டு போறேன்னு கவலைப்படக்கூடாதுதா. அமுதா, நீ புது இடத்துக்கு போற, பையன் நல்ல பையன்தான், நான் இல்லைன்னு சொல்லலை, நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். சரியா? அம்மா இது வரைக்கும் பேசினதெல்லாம் தப்பா எடுத்துக்கிறாத. என்ன அமுதா? இல்லைம்மா, நான் ஏமா நினைக்க போறேன், உங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி இருக்க போறேன்னாம்மா கஷ்டமா இருக்கு. பக்கத்துல தானே வீடு, வீடு அமுதா. சரிம்மா. சரி சரி, பொண்ணலைக்கே வந்தாலும் வந்துருவாங்க. யார் வர போறாங்க? அந்த பயலோட தங்கச்சி வேற இதுவும் வருவா, வேற யாரும் வாரா? அவங்களுக்குன்னு சொந்த பந்தமும் யார் இருக்குது? எனக்கு என்ன கவலைன்னா, அந்த வீட்டில் போய் நீ எப்படி இருப்ப? ஒரு பேனு கூட ஆனாப்புல இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற சொகுசு அந்த வீட்டில் இருக்க முடியுமா சொல்லு? நம்ம வீட்டில் நினச்ச நேரம் நினச்சதை பண்ணலாம், வைக்கலாம், போடலாம், உடையாறலாம். அந்த வீட்டில் என்னடி இருக்குது? சொல்லு பேச்சு கேட்குறியா? அவனை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நிற்கிற. நான் இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஏதோ உன் தலைவிதி என்னவோ அதுபடி தான் நடக்கும். நான் நினைக்கிறபடியாக நடக்க போகுது. சரி விடு. சரிம்மா, எப்படி நடந்தாலும் பரவாயில்ல. ரெங்கராசு கூட தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். ரெங்கராசு 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 அப்படின்னுட்டே போ. ஏய், என்னம்மா? உன் அக்கா கட்டிட்டு போறா. இன்னைக்கு தான் நான் லாஸ்ட் நாள் நம்ம வீட்டில் இருக்க போறாடி. இனிமேல் நினச்சப்ப நினச்ச நேரம் இருக்க முடியுமா? இன்னைக்காவது வந்து ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டு ஓட வேண்டியதுதான். உன் அக்காட்ட 4 வார்த்தை பேசுடி. அவகிட்டலாம் என்னத்த பேசுறது சொல்லுங்க? நான் நிறையவே பேசிட்டேன். இந்த மாப்பிள்ளை வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு கேட்கவே மாட்டேங்கிறா. இங்கே பாருக்கா, நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ கஷ்டப்படுவாக்கா, அவளை தான் சொல்லுவேன். இப்போவும் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இப்போவே நீ வேணான்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்துக்கா. நீ வேறடி, இவ வேண்டான்னு சொன்னான்னு வை, அவன் செத்தாலும் செத்துருவேன். செத்தா சாகட்டுமா? ஏய், வாய மூடுடி. பாத்தியா, இப்படிதான் வெறிஞ்சு கட்டிட்டு வந்துடுறா. வாய் மூடு வாய் மூடுன்ட்டு ஒன்னும் சொல்ல விட மாட்டேங்கிறா. ஏதோ பண்ணட்டும், அவள் வாழ்க்கையாச்சு அவளாச்சு. நான் சொல்லிட்டேமா, ஒத்த பைசா கூட கேட்டு எங்க வீட்டு முன்னாடி நிக்க கூடாதுன்னு. நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேனேடி, அப்புறம் என்ன உனக்கு? பாத்தியாமா கொழுப்ப? பேசாம இருடி, அவளே நொந்து போயிருக்கா. எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி இருக்க போறோம் என்னமோன்னு. நீ வேற எதுக்குடி? பேசாம இரு. நீ ஆச்சு உன் மகளாச்சு, என்னமோ பண்ணுங்க, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. மா, அமுதா கிளம்பிருச்சா? ஆமையா, எங்க பொருள் எல்லாம்? நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் வாங்கலம்மா. அந்த வீட்டுக்கெல்லாம் என்னத்தம்மா கொண்டு வைக்க முடியும்? இத்தினூண்டு மண் வீடு. அந்த வீட்டில் இது பீரோ கட்டிலுன்னு அது இதுன்னு கொண்டு வச்சுச்சுன்னு வை, வீடே ரொம்ப வீரும். ஆளுங்க யாரும் வந்து உட்கார கூட இடம் இருக்காது. நான் ஒரு பொருளும் வாங்கலை பெருசா. இதுக்கு ஒரு 10 பவுன் நகையை போடுவோம். பின்னாடி அவங்க வீடு வாசல் கட்டினாங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் பண்ண பொருளை வாங்கி கொடுப்போம். அதான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ஒரு 10 பவுன் நகை போடுறேம்மா, அவ்வளோதான். அதுக்கு வேண்டிய துணிமணி மட்டும் வாங்கி தருவோம். வேற மற்றபடி பொருள்லாம் வாங்குறதுக்கு வழி இல்லை இப்போதைக்கு. வாங்கி வச்சாலும் வைக்க இடம் இல்லை. அண்ணன் பாரு கரெக்டா சொல்லுது. அந்த வீட்டில் என்ன இடம் இருக்கு? என்ன வாங்கி வைக்க போறீங்க? நீங்க ஒன்றும் வைக்க முடியாது. வாசலை வேணா அள்ளி கொட்டிக்கிற வேண்டியதான். எனக்கு ஒன்றும் வேண்டானே, ஒரு பொருளும் வேண்டானே எனக்கு. நீ அந்த 10 பவுன் கூட எனக்கு போட வேணானே. ஏன் அமுதா இப்படி சொல்ற? நான் போயிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்லனே, அதானே நானும் எதிர்பார்க்குறேன். உனக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அமுதா, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாங்க யோசிக்கிறோம், நீ என்னைய பத்தியே யோசிக்கிறியா அமுதா? நான் கட்டிட்டு போகாம தானே நீ இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற, அத சொல்றேனே. விடு அமுதா. அமுதா, கவலைப்படாத அமுதா. அண்ணே இப்போ உனக்கு துணை இருப்பேன். என்ன ஒன்று, அவனை கட்டிக்கிறதா எனக்கு இஷ்டமே இல்லை. ஏதோ உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீல, உனக்கு பிடிச்சா சரி அமுதா. நான் நல்லா இருப்பேன்னு எனக்கு தோணுதுனே. நீ நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இத்தனை நாள் அந்த வீட்டுக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டடி நீனு. என்னடி அமுதா, கிளம்பிட்டியா? சரி சரி, அழுவாத. இந்த பொண்ணுலக்கே வந்துட்டாளுக போல. வாங்கம்மா. அமுதா என்னத்த பண்றா? கிளம்பிட்டாளா? 2 பேரு தான் வந்திருக்கீங்களா? ஆமாத்த. எம்மா, நீ ரெங்கராஜ் தங்கச்சியா? ஆமாத்த, ரெங்கராஜ் தங்கச்சி தான். வாங்க உட்காருங்க. அட, சின்ன பிள்ளை தினமும் இப்படி அழுதுகிட்டு இருக்கிய, உனக்கே நல்லா இருக்கா? உன் தங்கச்சி நல்லா இருக்கணும்னு நினை, எதுக்கு இப்படி அழுகுற? என்ன பண்றது, இத்தனை வருஷமா கூடவே இருந்தாச்சு, இனிமே விட்டுட்டு இருக்க போறோம்னு ஒரு ஏக்கம்தான், வேற என்ன. எங்க போற? அங்கன தானே நல்லா இருக்கணும்னு
நல்லா இருக்கணும் தான் சசி நினைக்கிறேன். அமுதா, வேணிய பொருள்லாம் எடுத்து வச்சுட்டியா? என்ன சசி, என்னென்ன எடுத்து வைக்கணும்? ஒன்றும் இல்லை, வளையல் இந்த மாதிரி மேக்கப் செட்டு இதுதான், வேற என்னத்தை எடுத்துக்க வைக்கிற? அப்புறம் நாளைக்கு கூட வரும்போது போகும்போது எடுத்துக்கிறல விடு, மற்றதெல்லாம் எல்லாம் எடுத்து தான் சசி வச்சிருக்கேன். சரி அமுதா, கிளம்புமா? சாப்பிடுங்க, சாப்பிடாம இங்கனக்குள்ள என்னத்தை சாப்பிட்டுக்கிட்டு யாரு வீட்டுக்கிட்டி கூட்டிட்டு போறிய இப்ப? ரெங்கராசி வீட்டுல எல்லாம் கூட்டி கொண்டே வச்சிருக்க முடியாது. ரெங்கராசி வீடு பக்கத்துல என் வீடு தான், என் வீட்டுல தான் கூட்டி கொண்டே வச்சிருக்கணும். என்ன பண்றது? அப்புறம் காலையிலைக்கு நேரம் கோவிலுக்கு தானே தாலி கட்டி, நீங்களா காலையிலைக்கு வெள்ளன்னு வந்துருங்க. வந்துடுறோம் சசி. அமுதா கூட்டி கொண்டு பத்திரமா பாத்துக்கோங்க சசி. உன் தங்கச்சி என்ன கடைச்சா திங்க போறோம், அதெல்லாம் பத்திரமா தான் இருப்பா. அமுதா, பேக் எடுத்துட்டு வா. பத்திரமா பாத்துக்க சசி. அட ஒன்றும் பண்ண மாட்டோம். வரேன் சசி. சசி, என் தங்கச்சிக்கு பக்கத்து வீடு நீதான் சசி. என் தங்கச்சிய பார்த்து பத்திரமா பாத்துக்க சசி. உன் தங்கச்சிக்கு என்ன கவலை? ஒரு கவலையும் இல்லை. உன் தங்கச்சியை நான் என்ன பார்த்துக்கிறது? ரெங்கராசு சூப்பராக பார்த்துக்குவாரு. வேற என்ன கவலைப்பட்டுட்டு இருக்கா விடு. இருந்தாலும் அதுக்குன்னு கஷ்டமே இல்லாத வளர்ந்துச்சு. இங்க ஒரு கஷ்டமும் நான் கொடுக்க மாட்டேன் அதுக்கு. அங்க வந்து கஷ்டப்படுமோன்னு தான் கவலையா இருக்கு சசி. அதெல்லாம் கஷ்டமும் படாது, நஷ்டமும் படாது. வாங்க நீ கிளம்புவோம். வரேன். ஆத்தா, அமுதா, அழுகாத, அழுகாம போயா, அழுகாம போ. அம்மா பக்கம் தானே இருக்கிறேன், அடிக்கடி வந்து பார்த்துக்குவேன், சரியா? சரிம்மா. அழுதுகிட்டலாம் அங்கே இருக்கக்கூடாது, அழுகு முஞ்சின்னு சொல்லுவாவ. அழுவாம ஓட்டுக்கு இரு, சரியாம்மா? நீ அழுகாதம்மா, நான் பத்திரமா இருப்பேன். போயிட்டு வரேன்டி. போயிட்டு வா. காலையிலக்கு கல்யாணத்துக்கு வந்துடுடி. வரேன் போ. அதெல்லாம் வருவாம்மா, நீ கிளம்பு. என்னே, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கண்ணே. நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? சரிண்ணே.